ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இட்ஸ் சண்டே மார்னிங். இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 7:30 பக்கம் தான் எழுந்திரிச்சோம். பாப்பா வந்து வாடி போயிட்டு வரலாம் கடைக்குன்னு கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொல்லிட்டா. என்ன பண்ணுறது, தூங்கிட்டு வர இருக்கிறா. நான் எழுந்திரிச்சி கிளம்பிட்டேன். சரி, இவ்வளோ கிளப்பி அதுக்கப்புறம் அவளை தலை வர கூப்பிட்டு போகிறதுக்கு லேட் ஆகிட்டு சரி அவளை விட்டுட்டு நான் மட்டும் தான் கடைக்கு போயிருந்தேன். அவள் படுத்துட்டு இருந்தா. ஸோ ஓகே, ஒரு ½ hour தான் பக்கத்தில் இருக்க ஃபிஷ் மார்க்கெட் தான் போனேன். ஸோ போயிட்டு வரும்பொழுது என்ன வாங்கிட்டு வரதுன்னு யோசிச்சே போனேன். பட் ஆனால் பாப்பா வந்து ப்ரான் வாங்கிட்டு வாமான்னு சொல்லியிருந்தேன். ஸோ போய் பார்த்தேன், ப்ரான் இருந்தது. 430 சொன்னாங்க கேஜி. எனக்கு ஒரு ½ கேஜி போதுன்னு வாங்கிட்டு வந்தேன். நம்ம எடை போடும்போது ½ கேஜி வாங்குறோம், பட் வாங்கிட்டு வந்து கழுவும்போது 1/4 கிலோவாக ஆயிடுது. ஸோ அதனால் வாஷ் பண்ணி மஞ்சத்தூள்லாம் போட்டு ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து ஆப்பத்துக்கு தான் ஊற வச்சிருந்தேன். ஸோ பச்சரிசி 2 கிளாஸு, ஒரு 1/4 டம்ளர் உளுந்து, கொஞ்சம் வெந்தயம் போட்டு நல்லா ஊற வச்சுட்டு அரைக்கும் போது தேங்காவும் கொஞ்சம் சாதமும் போட்டு அரைச்சிட்டோன்னா சூப்பராக ஆப்பத்துக்கு மாவு ரெடி ஆகிடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போன வாரம் அரைச்சி வச்சதே இருந்ததுங்க. ஸோ அதையே வச்சுட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா நல்ல வெயில் வர போயிட்டு வந்தோன்னே என்னடா செம்ம டயர்ட் ஆகிடுச்சு. இத்தனைக்கு நான் போய் ஒரு ½ hour வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ வந்தோடனே பாப்பாவை குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அவள் சாப்பிட ஆரம்பித்தேன். இட்லி வந்து நான் வாங்கிட்டு வந்துட்டேன், வீட்டில் செய்யலை. நான் காலைல வந்து செய்யறதுங்கன்ட்டு ஒரு 4 இட்லி பார்சல் பண்ணிட்டு வந்துட்டேன். அவளுக்கு டிஃபனை கொடுத்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் போன வாரம் வந்து அது வாட்டர்மெலன் கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறந்துட்டேங்க. அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா மேலாக ஃபுல்லாகவே இதாகிட்டு இருந்தது. ஒரு மாதிரி சல்லுன்னு ஆயிடுச்சு ஃப்ரிட்ஜில் வச்சோன்னே. ஸோ அதை மேலாக கட் பண்ணி போட்டு உள்ளே இருக்கிற வாட்டர்மெலன் மட்டும் நல்லா கட் பண்ணி தட்டில் வச்சு நானும் அவ்வளோ சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரான் கிரேவிக்கு வந்து தேவையான சின்ன வெங்காயம், தக்காளி இதெல்லாம் உரிச்சு வச்சுட்டு இருந்தேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது. சின்ன வெங்காயம் போட்டு செய்யும்போது நல்லா டேஸ்ட் அதிகமாக இருக்கும். ஸோ சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை ஆஸ்யூஷுவல் போல் ப்ரான் கிரேவி தொக்கு மாதிரி பண்ணிடலான்னு. தயிர் இருக்குது. ஸோ போதும்ன்ட்டு இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் தாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நாளைக்கு இதே மாதிரி சூப்பரான ஷார்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.